பார்த்தாலும் இதுல நடந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே காய்ஸ் எப்ஸ்டீனுக்கோ இல்ல எப்ஸ்டீன் ஐலண்டுக்கோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல. இது உலகத்துல எல்லா நாட்டுலையும் எல்லா இடங்கள்லையும் இப்ப நான் பேசிட்டு இருக்க போக்குறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கறதான் யதார்த்தம். என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட 10,500 சைல்ட் அபியூஸ் கேசஸ் ரெக்கார்ட் ஆகிருக்குது, கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது 2025ல. இது எங்க நடந்திருக்குது? ஸ்ரீலங்கால. எப்ப நடந்திருக்கு? 2025ல மட்டும் 10,500. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியம் எடுத்து பார்க்க போனா லிஸ்ட் பெருசாகிட்டு போகும். இதுல சைல்ட் அபியூஸ்ட், ரேப், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல வரும். இன்னொரு என்ஜிஓ ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா கைஸ், ஏர்லி 20sல 2,000 to 40,000 சில்ட்ரன்ஸ் செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல பாதி பேரு அவங்களே விரும்பி அந்த மாதிரியான செயல்களை ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இதை கொஞ்சம் டீப்பா பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு சொசைட்டி அப்படித்தான் இருக்குது. சோ ஸ்ரீலங்காவோட லோ பொறுத்த வரைக்கும் 16 வயசுக்கு குறைஞ்ச யார் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டாலும் அது ஸ்டாச்சுட்டரி ரேப் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லுவாங்க. சட்டப்பூர்வமாக அது ரேப் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும். என்னன்னு சொன்னா அவங்க விரும்பியோ விரும்பாமலோ ஈடுபட்டாலுமே கூட எப்ஸ்டீன் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த விஷயம் எங்களை சுத்தி எங்களோட என்வாயன்மெண்டல இது நடந்து கொண்டு தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயம் எப்ஸ்டீன் ஐலண்ட் நடந்த ப்ராஸ்டிடியூஷன், விபச்சாரம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடல்ஸ் எல்லாம் அந்த ஐலண்டுக்கு போயிட்டு அவங்களும் பேட்டி கொடுக்குறாங்க, எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் எக்ரி ஆகி தான் போயிட்டு இருக்கிறது. அவங்க கேஷ் பே பண்ணி இருக்கிறாங்க. சோ சில்ட்ரன்ஸ் இதுல சேர்த்துக்கொள்ளாதீங்க, அது வேற விஷயம். அது உண்மைக்குமே சென்சிட்டிவான ஒரு விஷயம். சோ மத்த கேஸ் எல்லாமே இவங்களே விரும்பி போனது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், டாக்டர் ஷாஃபியோட இஷ்யூல என்ன ஆச்சு ஸ்ரீலங்கால. ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீனுக்கு வந்தாங்க ஆயிரக்கணக்கான பேர், எனக்கும் இப்படி பண்ணிட்டாங்க எப்பனுக்கும் இப்படி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லயும் அப்படி லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குது. இதெல்லாம் ஹிஸ்டரியை தேடி பார்த்தா எல்லாமே மாடலர்ஸும் ஹீரோயின்ஸும் இது செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாம் காசுக்கு பின்னாடி மணிக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்யக்கூடிய ரொம்ப பேர் தான் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. சோ இதுல அந்த அளவுக்கு இத பெருசா பேசணும் அப்படிங்கிற எதுவுமே இல்ல கைஸ். உண்மையை சொல்ல போனா அந்த சில்ட்ரன்ஸோடைய விஷயத்த பேசணும். அந்த பெற்றோரோடையும் தவறுகள் இருக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சரியான வழியை காட்டாம அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்தது கார்டியன்ஸோடையும் ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி இதுல ப்ராஸ்டிடியூஷன் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறதுல 5% பிரயோசனமே. நாங்களும் இருக்கிற டூரிசம் சைட்ல இந்த எப்ஸ்டீன் கேஸ் மாதிரி 1008 கேஸ பாக்குறாங்க, ரைட்? சோ சொசைட்டி மாறி இருக்குது, கேர்ள்ஸோட மனநிலைமை அப்படி மாறிக்கிட்டு இருக்குது. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் பிளஷர், நான் சந்தோஷமா வாழணும், எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஒரு ஐபோன் வச்சிருக்கணும், இல்ல பிராண்டட் க்ளோத்ஸ் வேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிலைமை சொசைட்டி இருக்குது. சர்வசாதாரணமா